அனைத்து மக்களுக்குமே சிவனோட அருள் முழுசாக கிடைக்கணும்னு இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு வேண்டிக்கிறேங்க. எப்பவும் போல் எங்களுடைய இறைப்பணியை நாங்கள் தொடங்கிட்டோம். இன்றைக்கி ஆக்சுவலாக 7 கோயில் போயிருந்தோம். நான் சுசீந்திர டெம்பிள் மட்டும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சேன். என்னோடய பையன் இங்கே 7 கோயில் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னீங்கல்ல, கூட்டிகிட்டு போங்கன்னு என்னை இருக்கவே விடலை. இவன் இன்றைக்கி நம்மளை விடுற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 7 கோயில் நாங்கள் சுற்றிட்டு வந்துட்டோம். அதில் காசி விஸ்வநாதர் கோயிலில் ஒரு பெரிய குளம் இருக்குங்க. அதாவது சுசீந்திரம் போகிற வழியில் சில்லுன்னு அவ்வளோ காற்றுங்க. ஏசி தோற்றுறோம், செம்மையாக இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணோம். அந்த கோயில் முடிச்சுட்டு வர வழியில் என்னோடய பையன் இன்றைக்கி சாப்பாடு என்னம்மா அப்படின்னு கேட்டான். நான் வீட்டில் போய் சமைச்சு தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். செட்டி தெரு முத்தாரம்மன் கோயில் பக்கம் வழியாக வந்துகிட்டே இருந்தோம். அப்போ ஒருத்தர் எங்களை கூப்பிட்டு சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னாங்க. நல்லா பாயசம் வச்சு சாப்பிட்டுட்டு அப்புறமா வீட்டில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா குலதெய்வம், ஊர் கோயில், வீட்டு பக்கத்தில் உள்ள கோயில், எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். எல்லா வருஷமும் சிவனோட மந்திரம் எழுதுறது என்னோடய வழக்கம். இந்த வருஷம் நான் எழுதுறதை பார்த்துட்டு என்னோடய பையன் நான் தான் எழுதுவேன்ட்டு வாங்கி எழுத ஆரம்பிச்சிட்டான். 101 தடவை சிவனோட நாமம் எழுதுனான். அப்புறமா நாளைக்கு ஸ்கூல் போகணும், நீ தூங்குப்பான்னு சொல்லிட்டேன். அப்புறமா நான் அதை கண்டினியூ பண்ணேங்க. யாருக்கெல்லாம் என்ன மாதிரி சிவநாமம் எழுதுகிற பழக்கம் இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோஸை ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்று உங்கள் அன்பு தோழி உஷா சுரேஷ்குமார்.